இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரமான இடத்திலே ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். பாலைவனத்தைப் போல இருக்கும் இடத்திலே ஆறுகளையும் ஆண்டவர் உண்டாக்குவேன் என்று கூறுகிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் do not remember the former things or ponder the things of the past என்று இருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை நினைக்க வேண்டாம், அதை மறந்து விடுவோம். பாண்டோ என்பதற்கு ஆழ்ந்து சிந்திப்பது என்று பொருள். முன்பு நடந்த காரியங்களையே நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாம். முன்பு இருந்த சந்தோஷம் இந்நாளில் இல்லையே என்று நினைத்து வருந்த வேண்டாம். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். கடந்து வந்த பாதைகளின் வருத்தங்களையே சிந்தித்து சிந்தித்து நம்மை வருத்தி கொள்ளவும் வேண்டாம். காலைதோறும் தேவனுடைய கிருபை புதியவைகள். ஆகவே நம் வாழ்விலும் தேவன் புதிய காரியங்களை செய்வார். கடந்த கால அனுபவத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த நினைவிலே நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற எதிர்கால நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51-52 வசனங்களை வாசிப்போம். யோசேப்பு இவ்வாறு கூறினார்: என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பின் அனுபவங்களை இந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம். யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் கொடுத்த பலவர்ண அங்கியை மகிழ்ச்சியோடு போட்டிருந்ததை இழந்துவிட்டதை நினைத்து வருத்தப்பட்டிருக்கலாம். பொறாமையினால் அவனுடைய சகோதரர் அவனை தண்ணீரில்லாத குழிக்குள் போட்டார்கள். பின் எகிப்திலே அநியாயமாக சிறைச்சாலைக்கு சென்றதை நினைத்தாலே வருத்தம் இருந்திருக்கும். தகப்பனுடைய அன்பு இல்லையே, அந்நிய தேசத்திலே சிறுமைப்பட்ட நிலையிலே இருக்கிறோமே என்ற நினைப்பு அவனுக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையை சுருக்கமாக கூறினால் பிட் டு பிரிசன், பிரிசன் டு பேலஸ் என்று கூறலாம். குழியிலிருந்து சிறைச்சாலை, சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு சென்றார். எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். முந்தினவைகள் நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை என்ற வசனத்தின்படி யோசேப்பின் வருத்தம் யாவையும் அவன் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி ஆண்டவர் புதிய காரியத்தை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து வந்த பாதைகளின் வருத்தத்தை மறக்கும் அளவுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். பாதையே இல்லாத வனாந்தரமான நம்முடைய பாதைகளில் ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். தண்ணீரே இல்லாத பாலைவனத்தைப் போல இருக்கும் அவாந்திர வெளியிலே ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்குவார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவன், எங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. முந்தினவைகளையே நினைத்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு எங்களை நீங்க காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திரமான வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கி உங்க செய்கைகளால் எங்களை மகிழ்ச்சியாக போவதற்காக விசுவாசத்தோடு நன்றி சொல்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.